பாதாம் பருப்பையும் சேர்த்து அரைச்சி கேக் பண்ண, அதாவது மைசூர் பாகு மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பாதாம் பருப்பையும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் வழவழன்னு அரைக்கணும். வழவழன்னு அரைச்சிட்டு நல்ல அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தை போட்டுவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றணும். அதில் இல்லைன்னாக்கா அடியில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த நம்ம இது பண்ணி வச்சுருக்கோமே இதை எடுத்து இதில் கொட்டணும். இதில் கொட்டணும். அரைச்சி வச்சுருக்கோமே இதை எடுத்து இதில் கொட்டணும். நல்லா கெட்டியாக இருக்கணும். பாத்திரம் கெட்டியாக இருக்கணும். இல்லைனாக்கா அடியில் நல்லா கொண்டுடும். இப்போ இந்த மிக்ஸி அலம்பியிருக்கேன். இந்த ஜலத்தையும் ஊற்றணும். அதில் இன்னும் கூட ஜலம் ஊற்றணும். ஒரு பெரிய கிளாஸ் நிறைய ஜலம் ஊற்றணும். பெரிய கிளாஸ் நிறைய ஜலம் ஊற்றணும். ஊற்றினாக்கா அது கொஞ்ச நாள் இது ரெண்டா வேகணும். ரெண்டா நான் வந்து அதை கலரிட்டு ரெண்டா வேகணும். இது வந்து அதுக்கோசரம் இப்போ வந்து என்ன பெரிய கிளாஸ் நிறைய ஏன்னா இது என்ன கலரணும். இதுக்கு வந்து குங்குமப்பூ கொஞ்சம் போட்டாக்கா அது கலரும். அது இதை வந்து இப்போ நீங்கள் இதை முதல்ல சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. இன்னும் ஒருத்தரும் லைக் இது பண்ணுறதில்ல, சர்ப்ரைஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதான் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எல்லாருக்கும் போகும். லைக் பண்ணுங்க. இதை வந்து இதை வந்து குங்குமம் இப்போ வந்து குங்குமப்பூ போடணும். குங்குமப்பூ போட்டுவிட்டு இதில் நல்லா 15 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா கலரணும், வேகணும். இந்த முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் நல்லா வேகணும். அப்போ தான் அது வந்து நல்லா இல்லைனாக்கா பச்சை வாசனம். அதை நல்லா கலரிட்டு நல்லா இப்போ வந்து 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வெந்து இது வந்து கொஞ்சம் இதுவாகிடுது. நல்லா வெந்து போட்டு கொஞ்சம் சுருண்டு வந்துடுது. இப்போ வந்து சர்க்கரை போடணும். இது வந்து 1 ஏனத்துக்கு 1.5 ஏனம் சர்க்கரை போடணும். 1 ஏனம் போடாது. 1 ஏனம் போட்டாக்கா இல்லை வராது. அதனால 1.5 ஏனம் போடணும். 1 ஏனம் போட்டாக்க 1 ஏனம். நிறைய போடு, இன்னும் போடு. ஆமாம். இப்போ வந்து 1.5 ஏனம் சர்க்கரை போடணும். 1.5 ஏனம் சர்க்கரை போட்டுட்டு இதே கலக்கணும். கலந்து இப்போ இது வந்து நிறைய சுருள் வரத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம். அப்போ தான் அது சுருண்டு வரும். அது வேணும். இதே கொஞ்சம் பார்த்து கலரணும். மீடியமாக வைக்கணும். இதுவாக வைக்கக்கூடாது. பெருசு பெருசாக வச்சேன்னாக்கா வாடி வச்சிடும். வந்து என்ன அது பதத்வார் பார்த்துன்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடலாமே. இப்போ வந்து
இது வந்து காஞ்சிட்டுருக்கு. இதுக்கு வந்து இதால் 4 கரண்டி நெய் ஊற்றிருக்கேன். அவ்வளோ ஊற்றணும். நெய் ஊற்றினார். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், முந்திரி பருப்பு 200 கிராம், பாதாம் பருப்பு 200 கிராம், அது ரெண்டையும் ஊற வச்சு அப்புறம் தான் அரைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எவ்வளோ விழுது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை 1.5 போடணும். எந்த பாத்திரத்தில் நீங்கள் அளந்துக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தால் 1.5 போடணும். போட்டுவிட்டு அதுக்கப்புறம் முதல்ல இந்த பாதாம் பருப்பை அந்த விழுதை போட்டு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நெய்யை ஊற்றி நல்லா அதை 20 நிமிஷம் நல்லா அது வேகணும். அது நல்லா சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் சர்க்கரை அதாவது 1.5 சர்க்கரை போட்டு அதை கலரணும். அப்போ அது வந்து தானே நீக்கி போயிடும். இதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ நாள் கலரி இருக்கேன். இதுக்கு 4 கரண்டி நெய் ஊற்றிருக்கேன். ஓரளவுக்கு இப்போ வந்துட்டு இன்னும் 10 நிமிஷம் ஆகும் இதை கொட்டுறதுக்கு. அப்போது அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. हो जाएगा अभी हो जाएगा। कितना टाइम लगेगा? 15 10 वो उधर करो ना तब तक नहीं मम्मी இது போட்டே இருந்தது படுத்துடுவா. நான் ஒன்றும் பேசலை. நீ பேசவே இல்லை, நம்மளாம் பேசிட்டு இருக்கோம். ஆஃப் பண்ணு. ஆயிட்டா ஏன் நீ போட்டு அதை அடைக்காம போயிட்டேம்மா? அப்போ பெல் அடிச்சுட்டு அப்படியே மறந்து போயிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? அப்புறம் அதெல்லாம் அது வேலை அழிச்சிடும் பயம். அவன் பேசுறத மாத்திரம் அழிச்சுடும். ஏதான ஒன்று வந்துட்டே தான் இருக்கு. ஏதான ஒன்று வந்துட்டே தான் இருக்கு. அவன் பேசுறத மாத்திரம் அழிச்சுடும். இப்போ இந்த தட்டில் கொட்டியாச்சு. இது நல்லா ஆரிப்பு எடுத்து இப்போ பில் எடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, எல்லாருக்கும் சொல்லுங்கோ. இது வந்து இன்னும் நல்லா ஆறணும். இன்னும் கொஞ்சம் ஆற உடனே இன்னும் நல்லா கட் பண்ணிடலாம். நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் வச்சுக்கலாம். இவ்வளோ நாள் கலர்றதுனால நிறையா ஒரு 8 நாளைக்கான வச்சுக்கலாம். வச்சு சாப்பிடலாம். கட் பண்ணிட்டேன். வெள்ளையாக கட் பண்ணிட்டேன். இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக நிறைய நாளைக்கு வச்சுக்கலாம். இதை வந்து பண்ணணும். என்ன சொன்ன கொஞ்சம் ஆறணும். எண்ணெய் கொஞ்சம் சூடு இருக்குது. ஆறிப்படுத்தானாக்கா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ரொம்ப ரெண்டாக வந்திருக்கு. சாஃப்டாக இருக்கும். எல்லோரும் சாப்பிடலாம். அப்படி